ரஜினி எல்லாம் ஒன்றுமே கிடையாது கம்பேர் டு சிவாஜி. அப்போல்லாம் ஹிந்தி படித்தா அது குற்றம் இல்லை. ஹிந்தி தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு பாஷை தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை, குற்றம் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் அது குற்றமாக இல்லை. ரஜினிகாந்த் த கிரேட்டஸ்ட் பாஷா ஆஃப் இந்தியன் சினிமா. அவரை வந்து ஐ டோன்ட் see him as a சூப்பர் ஸ்டார். அவரை அந்த ஒரு எலிவேஷனில் வச்சு அவரை எங்கேயோ கொண்டு போய் பேசக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படிலாம் வச்சா அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்கள். அது மாத்திரம் இல்லை, அவரும் ரொம்ப he behaves with us as friends only. ரொம்ப ஆர்டினரி பர்சன். அண்ட் அவருக்கும் தெரியும் நான் வந்து எப்படி சிவாஜி கணேசன் தவிர யாரையும் நடிகனாவே ஒத்துக்க மாட்டேங்கிறதே அவருக்கு தெரியும். அவர் கலாட்டா பண்ணுவார். அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க சார், அவர் சிவாஜிக்கு மிஞ்சி யாரையும் ஒத்துக்க மாட்டார்னு கிண்டல் பண்ணுவார். விச் இஸ் அ ஃபேக்ட். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த தொழில் பக்தி பாருங்க, யூ கான்ட் ஃபைண்ட் இட் இன் எவ்ரிபடி. சார் அது நான் கற்றுக்கிட்டது சிவாஜி சார்கிட்டது. சிவாஜி சாரோட கடைசி நாட்களில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் அவரை போய் விசிட் பண்ணது நான் தான். அவர் பேசும்போது அப்போ அவர் ஹெல்த் எல்லாம் அதனால ரிட்டையர்ட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் ஆல்மோஸ்ட். அந்த கேமராவை ஃபேஸ் பண்ண முடியலையேங்கிற வெரி, நீங்கள் ரஜினியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கம்பேர் டு சிவாஜி. அவர் எப்படி பேசுவார்னா நம்மக்கிட்ட பொறாமையிலே பேசுவார். நாளைக்கு என்னை வந்து பாடுறான்னு. இல்லை சார் நாளைக்கு எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது. ஷூட்டிங்கா? நீங்கள்லாம் பிஸிப்பா, நான் பார் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். அப்படி யார் சொல்கிறது? ஒரு காலகட்டங்களில் ஒரே நாளில் 3 படம் பண்ணவர். அது என்ன 3 படம்? இப்போ மாதிரி சும்மா வந்து நின்று திரும்பி போகிற படம் இல்லை. கட்டபொம்மன் மாதிரி படங்கள், பாசமலர் மாதிரி படங்கள் ஷூட்டிங்கை ஒரே நாள் முழுதல் பண்ணுவார். அந்த கேமராவை ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய